அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்டுக்கும் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்களுக்கும் பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து அவங்களுடைய ரிசல்ட் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், டோட்டலாக 231 மார்க் எடுத்திருக்காங்க 300க்கு. ஸோ 154 கேள்விகள் வந்து போட்டிருக்காங்க. ஸோ கம்யூனல் ரேங்க் 588, ஓவரால் ரேங்க் 1104 வந்திருக்கு. இவங்களுக்கு கண்டிப்பாக குரூப் 4 வந்து கிடைக்கும். ஸோ இவங்களுக்கு நம்ம மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சரி பாருங்கள், குட் மார்னிங் சார், என்னுடைய பெயர் இந்திரா பிரியதர்ஷினி, ஏஜ் வந்து 39, அதாவது நியர்பை 40. ஓகேங்களா? அலங்காநல்லூர் வைகாசிப்பட்டி கிராமம். நான் உங்களுடைய யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இவங்க வந்து பார்த்தோன்னா நம்ம யூடியூப்ஸ் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சரியாக தெரியல இயர்ஸ். ஓகேங்களா? ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இவங்க நம்ம எல்லா இதுலையுமே வந்து பார்த்தோன்னா நம்ம டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் ஃப்ரீ டெஸ்ட் நிறைய வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கீப் ஆன் ஃபாலோ பண்ணுறவங்க தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள் சார், நீங்கள் சொன்ன மாதிரி என்னால் முடிந்த அளவுக்கு பெஸ்ட்டு கொடுத்தேன் சார். நான் நிறைய டைம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நீ எவ்வளோ படிச்சிருக்கியோ படி, எவ்வளோ முடிக்க முடியுமோ முடி, உங்கள் எக்ஸாம் ஹாலில் பெஸ்ட்டு கொடுத்துடுவாங்க. ஒரு நாள் உங்களுக்கு அது வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டாக மாறும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை இவங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் எல்லா ஸ்டார் டெஸ்ட்டும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். நாங்கள் விவசாய குடும்பம், கிடைக்கிற நேரத்தில் படிப்பேன் சார். மாடு பார்த்துக்கிட்டே வீடியோ பார்ப்பேன் சார். ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு வீட்டு வேலை செய்வேன் சார். நைட் டைமில் தான் சார் நான் படிப்பேன். தேங்க்யூ வெரி மச் சார் போட்டிருக்காங்க. இவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம வந்து பார்த்தோன்னா ஆடியோவும் போட்டிருந்தோம், நம்ம மெசேஜும் போட்டிருந்தோம். ஸோ என்னென்னா இந்த இடத்துல தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஹவுஸ் ஒய்ஃப்னால ஒரு 40 ஏஜில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னால வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு காட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு படித்து பாஸ் பண்ண முடியுமானா இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன் முடியாது அப்படிங்கிறதுக்கு இவங்களோட ரிசல்ட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இவங்க பெருசாலாம் எங்கேயுமே இல்லை, வெறும் யூடியூப்பில் மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம டெஸ்ட் மட்டும் தான் எழுதியிருக்காங்க. ஆனால் கீப் ஆன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதோட ரிசல்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸோ வேலைக்கு போய்ட்டு படிக்கிறவங்களாம் சொல்லுவீங்க, புத்தகத்தை கையில் எடுக்கிறதுக்கான நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது சார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, காதில் கேட்குறதுக்கான நேரம் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா வீடியோ பதிவு பாருங்கன்னு நான் சொல்லுவேன். ஒரு டாபிக் வந்து நீங்கள் இப்போ முகவரைன்னு படிக்கணும்னா புத்தகத்தை எடுத்து இப்போ நான் படிக்க முடியாது சார், நான் வந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னா அது ஒரு வீடியோ போட்டுட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பாட்டு கேட்டுகிட்டே நீங்கள் படிக்க பாருங்க. அந்த கேட்டுகிட்டே இருக்கிறதே நீங்கள் 2 டைம் படித்த மாதிரி ஆகிடும். அப்புறம் புத்தகத்தில் எடுத்து படிக்கும்போது ஈஸியாக படிச்சிடலாம். ஏன்னா நமக்கான நேரம் அவ்வளோதான் இருக்குங்கும் போது என்னென்ன வகையில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். வீடியோ பார்த்தா டைம் வேஸ்ட் ஆகும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம புத்தகத்தையே தொட முடியாதுங்கிற பட்சத்தில் நம்ம அட்லீஸ்ட் வீடியோவாச்சு கேட்கலாமே. 2 இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு நம்ம படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போயிடும்ல. அதனால் நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மாற்றிக்கணும். ஓகே, நம்ம 20 மணி நேரம் நமக்கு வந்து ஃப்ரீயாக டைம் இருக்குதுன்னா நம்ம வீடியோவே பார்க்கறதில்ல, டேரெக்டாக புத்தகத்திலே படிச்சுக்கலாம். ஆனால் நம்ம புத்தகத்தை படிக்கிறதுக்கான நேரம் வந்து பார்த்தா ரொம்ப குறைவாக தான் இருக்குதுன்னா அப்போ கேட்கறதுக்கான நேரம் அதிகமாக இருக்கும்போது யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து எடுத்து போடுறேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற வீடியோஸ் மட்டும் தான் எடுத்து போகிறேன். ரிசல்ட்டை எல்லாமே 8 வருஷம் படித்து பாஸ் பண்ணுவாங்க, 10 வருஷம் படித்து பாஸ் பண்ணுவாங்க ரிசல்ட் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணுங்கிறதுக்காக தான். ஓகே, இந்த வீடியோவும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அது உங்கள் மனசில் தான் இருக்குது. சரிங்களா? நன்றி.